என்னங்க அத்தை வெளியில போனீங்க வந்தீங்க, அது பச்சை கலர் வளையல வச்சு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நீ கூட கேட்டேல யாருத்த ஃபோன் பண்றாங்கன்னு கேட்டேல. ஆமா, சொல்லாம ஓடுனீங்களே எங்கேயோ. சொல்லாம போனேன், சொல்லிட்டு தான் போனேன். போயிட்டு வந்து சொல்றேன்னு சொன்னேன். அதுல என்ன இருக்கு? சொல்லுங்க. எங்க அம்மா தான் ஃபோன் பண்ணாங்க. ஆமா, உலகம் அதிசயம் இல்ல, எல்லாருக்கும் அம்மா ஃபோன் பண்ணதான் செய்வாங்க. அம்மா மட்டும் தான் ஃபோன் பண்ணாங்க, அண்ணனும் சேர்ந்து தான் ஃபோன் பண்ணாரு. அண்ணன் ஃபோன் பண்ண மாட்டாரு, எது நகை கேட்டாரா? அவர்கிட்ட இருந்து நீங்க பிடிக்கிறா? சரி, இப்ப மேட்ருக்கு வரேன் நானு. மேட்ருக்கு வாங்க. இது பச்சை சேலை தெரியுது இல்ல, பச்சை கலர்ல கட்டிருக்கீங்க. ஆமா, நீங்க போறப்ப வேற புடவை கட்டிருக்கீங்க. அதத்தான் கேப்பேன் நான். இவ்வளவு நேரம் எதிர்பார்த்தேன், அது இப்ப கேக்குறேன். உங்க கண்ணுக்கு தெரியல அக்கா? சரி சரி, சொல்லுங்க. அங்க எல்லாரும் பச்சை சேலை எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்களா? எல்லாரும் எடுத்து கொடுக்குறாங்களா? ஆமா, அண்ணன் தம்பி எல்லாம் வந்து அக்கா தங்கச்சிக்கு. அதுவா? சரி சரி, சொல்லுங்க. அதுவாசி எங்க அண்ணன் உடனே பாத்துட்டு அக்கம் பக்கத்துல கட்டி இருந்திருக்காங்க. அம்மாவை கூப்பிட்டு என்னம்மா அப்படின்னு கேட்டோன்னே, டே எல்லா பேரும் பச்சை சேலை எடுத்து தராங்களாம்டா, அதான் அவளுக்கு அம்மா வீட்டுல போய் வாங்கி கட்டிட்டு வரேன்னு. ஏமா, என் கூட பிறந்த பிறப்பு என் ஒத்த தங்கச்சி இருக்கு, உடனே வர சொல்லுமா அப்படின்னு சொல்லி கூட்டு போய் கடையில போய் காட்டினாங்க. பட்டு சேலை எல்லாம் கட்டினாங்க. நான் சொல்லிட்டு இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு இந்த சேலை எடுத்துட்டு வந்தேன். எப்படி இருக்கு என் செலெக்ஷனு? அப்ப வளையல் எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. சரி, புடவை மட்டும் அங்க மாத்திட்டு வளையல்லாம் கையோட கொண்டு வந்துட்டேன், இங்க வந்து போட்டுக்கலான்ட்டு. நல்லா இருக்கா? போட்டுக்கலான்னு இல்ல, நம்ம மருமகிட்ட போய் காமிக்கலாம், காமிச்சு அப்படியே பந்தா பண்ணலான்னு 10 ரூபா வளையல தூக்கி வந்துட்டீங்க. இந்த வாரடி எஸ்எல் ஊசில பேசிக்கிட்டு இருந்தா இந்த பக்கம் குடுத்து அந்த பக்கம் திரும்புற. நீங்க திரும்புறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நான் நியூஸ்ல பார்த்தேனே, பச்சை சேலை எடுத்து கொடுத்த அண்ணன் தம்பிக்கெல்லாம் 1/2 பவுன்ல மோதிரம் போடணுமா, 1 பவுன்ல அண்ணனா இருந்தா 1 பவுன்ல செயின் போடணுமா, தம்பியா இருந்தா 1/2 பவுன்ல மோதிரம் போடணுமா. நீங்க வரதுக்கு முன்னாடி அதான் நியூஸ்ல பார்த்தேன். அதான் உங்க அண்ணன் கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் ஆளா எடுத்து கொடுத்தாரு. இனி அடுத்து உங்க தம்பியும் கூப்பிடுவாரு, எடுத்து கொடுத்துருங்க. அத்தை நகை எடுக்க போறப்ப நானும் வரேன் சொல்ற. ஐயோ, அப்படியா? அப்படியே என் தம்பி வந்து கால்ல விழுந்து கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன்னு சொல்லிடுவேன். இதுக்கு யார போடுங்க, எங்க போவீங்க? என் புருஷன் வேற வந்து என்ன அடிக்க போறாரு. போடு எனக்கு.